வேகமாக வந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. ம் கஸ்டமர்ஸ் வெவ்வேறு செக்டர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ், இன்சூரன்ஸ், பேங்கிங் செக்டர்ஸ், இந்த மாதிரி. இது போக நம்மக்கிட்ட வர்ற கேசஸ்ன்னு எடுத்துக்கிட்டா மேரேஜுக்கு முன்னாடி பையன் இல்லை பொண்ணை பற்றின உண்மையான விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னு. ப்ளீஸ். யா ஸோ கம்பெனி ஃபினான்ஸ் மிஸ்யூசர்ஸ், ஃப்ராட் சஸ்பெக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஒரு தனி நபரை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விசாரணையும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம கோர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஷேடோயிங் அண்ட் சர்வேலன்ஸ். ஒன் கொஷின், எதனால் அந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த ஜாப் பிடிச்சதில் இருக்கிற சேலஞ்சஸ் தான். ஆல்சோ ஒவ்வொரு நிமிஷமும் இதில் இருக்கிற சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்சஸ். பட் நம்ம ஜாபோட பேஸ் ட்ரஸ்ட், நம்பிக்கை. சமயங்களில் நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது பிரேக்கிங் த லாங்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட அமையலாம். பட் நீங்கள் அப்படி கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் தான் கிளைண்ட்டை சேவ் பண்ணும். கிளைண்ட்ஸ் நாம கொடுக்குற டீட்டெயில்ஸை நம்புவாங்க அண்ட் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ த தம் ரூல், நீங்கள் எதை பற்றி யாரை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்களோ, ஐ மீன் த சப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் 100% கரெக்டாக இருக்கணும். அண்ட் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சப்ஜெக்டை நெருங்கவே கூடாது. சம்டைம்ஸ் உங்களால் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியாமலும் போகலாம். பட் தட்ஸ் ஓகே. பட் அவங்களுக்கு உங்கள் ஐடென்டிட்டி தெரியவே கூடாது. வெல், சைலேஷ், திஸ் இஸ் வெற்றி, MA Criminology, our new member. This is Sailesh. உங்கள் இனிஷியல் அசைன்மெண்ட்ஸ் பற்றி இவர் கைட் பண்ணுவார். வெல்கம் ஆன் போர்ட். திஸ் இஸ் மை கார்டு. தேங்க்யூ. வெல் வெற்றி, ஒன் கொஷன். ஷேடோயிங் மாதிரியான அசைன்மெண்ட்ஸ்க்கு எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப முக்கியம் சார். ரைட். ராம், அதை பார்த்துக்கலாம். 2 மினிட்ஸில் வரேன். சரிண்ணா. சொல்லுங்கள் சார், என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களாமே. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேரக்கிட்ட சொன்னீங்கன்னா ஹீல் சர்வ் யூ. வலிக்குதுடா. சரி, போன விஷயம் என்னாச்சு? ஜாயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, வேறு என்ன விஷயம்? ஜாயின் பண்ணதும் பார்த்து சொல்லிட்டு போகணும்டா. எப்படியும் வேலை முடிச்சு ரூமுக்கு தான் வர போகிறேன். ஓ, நேரில் பார்த்தா சொன்ன மாதிரி ஆச்சு, சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. இன்சல்ட் பண்ணடா நம்பி. ஹே சிஐடி, வந்துட்டு ஒரு கப் காஃபியாவது சாப்பிட்டு போ. சார், பில்லு சார். அவர்கிட்ட கொடுங்க. ஓ, உங்கள் ஃப்ரெண்டானே? நான் புதுசில்ல, அதான் தெரியல. ஆனால் நல்லா சாப்பிட்றானே. ஃபினான்ஷியல் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பாக்கி இருக்கு. வெரி குட் ஜாப் வெற்றி. தேங்க்யூ. அப்புறம் உங்ககிட்ட போன வாரமே சொல்லணுன்னு இருந்தேன். நம்ம கன்சல்டன்ட் மிஸ்டர் வல்லபாவை நீங்கள் மீட் பண்ணணும். ஷோ சார். நேற்று கூட உங்களை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா வீக்கெண்ட் கால் பண்ண, என்னாச்சு? மால்டோ. ஓ, ஃபைன். கமலக்கண்ணன் பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. அவர் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண பேக்கில் இருந்து ஆடியோ சோர்ஸ் மட்டும் எடுக்கணும். சார், அவர் அஃபிஷியலாக வெளியூர் போயிருக்காரு. உங்களுக்கு இப்போவே வேணும்னா எதாவது செய்ய முடியுமா? எஸ் சார். இந்த மாதிரி நேரங்களில் அடுத்தவங்க கண்ணை மட்டும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது நம்ம முகம் அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிடும். அங்கிள், ஒரு நிமிஷம் வாங்கல. என்னம்மா? ஏய், என்னாச்சுடி? எங்கடி? இங்க யாருமே இல்லையே. இந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அந்த பக்கம் போனான். யாரும் இல்லையேம்மா. சரியா பாத்தியா? நான் பார்த்தேன்டி. ஒருவேளை திருடனா இருக்குமோ? வெற்றி,
டேய் எழுந்துடுறா. என்னடா எப்போ வர்ற எப்போ போகிற ஒன்றுமே தெரியலடா. ஒரு செல்ஃபோன் வச்சுக்கலாம்ல. செய்கிற வேலைக்கு செல்ஃபோன்லாம் சரி வராதுடா. இப்ப எனக்கு தேவையும் படல. டேய் என்னாச்சு? கமலக்கண்ணன் ஒருத்தரோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணணுன்னு அவங்க கம்பெனியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் வீட்டில் ஒரு ஆடியோ டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். சரி. நேற்று அவர் வீட்டில் யார் இல்லைன்னு தெரிஞ்சு அதை எடுக்கலான்னு நைட் அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். லாக் ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். அவர் வந்துட்டாரா? சரி சரி சொல்லு. கரெக்டாக ஓப்பன் பண்ணுற டைமாக பார்த்து லூஸ் மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறாடா. ஓஹோ. என்னை பார்த்து பயந்துட்டா. உடனே நான் அங்கேருந்து வந்துட்டேன். அங்கேருந்து வந்த அப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் திருடுன்னு சொல்லிருக்காடா. ம். அதான் நைட்லேருந்து ஒரே நேரடலாக இருக்கு. டேய் அந்த பொண்ணு சைட்லேருந்து பார்த்தா அப்படி தான்டா தெரியும். நீ உன் கம்பெனியில் கொடுத்த வேலையை செஞ்ச. உன் வேலையில் இதெல்லாம் சகஜண்டா விடு. ஆனால் உன் மனசை ஒருத்தர் எந்த வேலையாக இருந்தாலும் 2வது முறை செய்யாத. ஏன்னா தப்போ ரைட்டோ அதுவே உனக்கு பழகிடும். இந்த விஷயத்தை வேறு எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு யோசி. சார், கமலக்கண்ணன் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண ஆடியோ டிவைஸ் இன்னும் 2 days கிடச்சிரும். நோ ப்ராப்ளம், டேக் யூர் டைம். போன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லையும் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். இது இவங்க உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார். இவங்க மிஸ் மதுஸ்ரீ. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபைலில் இருக்குது. அப்புறம் நானும் சடகோ போனோம், அஃபிஷியலாக கொஞ்சம் வெளியில் போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் விஷயமா உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்ன மொபைலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த செக்ஷனில் மிஸ்டர் மதிவாணன் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. டிபார்ட்மெண்ட் நான் தான் பார்த்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், 10 நிமிஷம் பேசலாமா? என் கேபில் வெயிட் பண்ண வந்துடுறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட், இட்ஸ் an என்கொயரி. இருக்கட்டும் சார், வெயிட் பண்ணுங்க, வரேன்னு சொல்கிறேன்ல. அர்ஜென்ட் சார். சார் எனக்கு தான் சார் அர்ஜென்ட்டு. மேனேஜர் கூப்பிட்றாரு, போகாமல் இருக்க முடியுமா? கோவப்பட மாட்டாரா? என்னைக்கோ வராரு, திரும்ப எப்போ வருவாருன்னு தெரியாது. என் வேலையை நான் செய்வானாமா? தாராளமாக போய் பாருங்க. நான் என்னோட வேலை மட்டும் தான் டென்ஷன் நினச்சேன். போயிட்டு வாங்க. ஓகே, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? 292655. பாலிசி நம்பரா? சர்ச்சிங். சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ. இட்ஸ் ஓகே. இது ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த பாலிசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா கவரேஜ். இது வந்து கமலக்கண்ணங்கிற ஒரு பேர்ல இருக்கு. இது 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த பாலிசி. என்ன வெற்றி சார், இப்போ இந்த பாலிசி ஹோல்டர் கமலக்கண்ணன் இறந்துட்டாரே, அப்போ அந்த பாலிசி எப்படி? நாமினி இல்லைன்னா சொந்தக்காரங்க யாராவது கிளைம் அப்ரூவ் ஆன போகிறேன் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து 1 கோடி ரூபா செக் அவங்களுக்கு போயிடும். சார் இப்போ இந்த இப்போ நேம் அண்ட் டேட் போது மற்றவங்க பாலிசி டீட்டெயில்ஸாக கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரை பண்ணலாம். சார் இப்போ அந்த பாலிசியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, யார் எடுத்தது, நாமினி யார், இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுங்க. That should not be a problem. அது இருக்கட்டும். இந்த லாஸ்ட் 6 months நடந்த ஆக்சிடென்ட் டெத் ரிப்போர்ட்ஸ் பூரா எனக்கு வேணும். நான் இப்போ இங்கே பிஎன்ஜிசி இன்சூரன்ஸில் இருக்கேன். கமலக்கண்ணன் பாலிசியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டார்ல சார், வர சொல்லுங்க. முடிஞ்ச எல்லாத்தையும் ஃபேக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன நம்பர் கொடுக்குறேன் இப்போ. ஓகே. சரி, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க, எனக்கு அனுப்புங்க. ஓகே. வேற எதுவும் சொன்னாரா? சடகோபம் பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? சடகோப்பனே கிடைச்சாச்சு சார். என்ன?
சொல்லுங்கள் சார். ஐம் வெற்றி, பிரான்ச் மேனேஜரை மீட் பண்ணோம். நான் வந்திருக்கேன், இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? ஷோர் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐ ஹவ் டு கால் யூ பேக். யா பை. ஹலோ சார், உங்களை பார்க்க வெற்றின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஹலோ, நான் பிஸியாக இருக்கேன். யாரையும் உள்ள அனுப்பாதீங்க. எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணுங்க. ஹாய், ஐ எம் வெற்றி. எனிதிங் ராங்? சொல்லுங்க. தப்பான நேரத்தில் வந்துட்டேனா? நோ நான் வேற ஏதோ. ஐ எம் பூர்ணச்சந்திரன். சடகோபன் அலைஸ் பூர்ணச்சந்திரன். மது, இந்த கடைசி 6 மாசத்துல தான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கியா? பாலிசியா? இல்லையே. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி? ஒருவேளை நீ ஒர்க் பண்ற ஆஃபீஸ்லயோ இல்ல பெங்களூர் ஹோம்லயோ யாரும் எடுத்துக்கலாம்ல? இல்லை, எனக்கு தெரிஞ்ச எந்த இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுக்கல. ஏன் திடீர்னு கேட்குற? இல்லை, ஒன்றும் இல்லை. நானே திருப்பி கூப்பிட்றேன். நீங்க கொடுத்த எல்லா பாலிசிஸுமே ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் தான். எல்லாமே 1 கோடி ரூபா வேல்யூ. எல்லா கிளைமும் அப்ளை ஆயிருக்கு, மதுஸ்ரீயை தவிர. ஒன்று சாங்ஷன் ஆயிருக்கு, ஒன்று பெண்டிங்கில் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கு. 1 கோடி ரூபாய்? அவ்வளோ பெரிய கிளைம் அவரால் அப்ரூவ் பண்ண முடியுமா? 1 கோடி ரூபா பாலிசி வரைக்கும் இவரால் அப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் அது ஹெட் ஆஃபீஸில் சாங்ஷன் ஆகணும். அதுக்கு தான் நீங்கள் ஆஃபீஸ் வந்திருக்காரு. சார், ஒருத்தருக்கு தெரியாமலே அவர் பேரில் பாலிசி எடுக்க முடியுமா? முடியும். இங்கே நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. 1 கோடி ரூபாய் பாலிசின்னா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்களே ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்க பேரில் பாலிசி எடுப்போம். அது அவங்களுக்கே தெரியாது. ஒரு பெரிய கிளைம் அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியில் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக சைலேஷோட சேர்ந்து நானே ஒரு போலியான டிடெக்டிவ் ஏஜென்சி செட்டப்பை உருவாக்குனேன். எந்த வகையிலுமே பாலிசி ஹோல்டருக்கு விஷயம் தெரியாமல் பார்த்துக்கிட்டோம். இதுதான் சார் நீங்கள் எடுத்த பாலிசி அப்படின்னு கஸ்டமருக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணாலே ஜாஸ்தி. அதையும் உள்ளே இருக்கிறவங்க நினச்சா ஈஸியாக தடுத்துடலாம். இறந்து போனவங்க லிஸ்ட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்களே, அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? எல்லா கம்பெனியும் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அப்படி எங்கள் சர்வரில் இருக்கிற போன வருஷ டேட்டா பேஸ்லேருந்து எல்லா பாலிசி டீட்டெயில்ஸையும் எடுத்தோம். அதில் யாரெல்லாம் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லாமல் தனியாக இருக்கிறாங்கன்னு ரேண்டமாக செலக்ட் பண்ணோம். அதில் அதிக வருமானத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தனி லிஸ்ட் எடுத்தோம். நான் பிளான் பண்ணுவேன், சைலேஷ் எக்ஸிக்யூட் பண்ணுவான். இதில் வெற்றி உள்ளே வந்தது எப்படி? எங்ககிட்ட இருந்த பர்சனல் டீட்டெயில்ஸை தவிர ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டீஸையும் மானிட்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு கொலையையும் ஆக்சிடெண்ட்டை காட்டுறதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக இதே ஃபீல்டில் ஃப்ரெஷராக வெற்றியை செலக்ட் பண்ணோம். எஸ், நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் விமலோட பாலிசி மட்டும் உங்கள் அப்பா வில்லியம் மேத்யூ 1 கோடி ரூபா கிளைம் பண்ணிருக்காரு. சார், விமலோட அப்பா அம்மா இப்போ உயிரோடவே இல்லை. அப்போ அந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இறந்து போன அத்தனை பேரும் தனியாளுங்கிறதுனால அவங்க டீட்டெயில்ஸை வச்சு நாங்களே கிளைம் பண்ணுவோம். கிளைம் அப்ரூவ் ஆகி கம்பெனிலேருந்து பணம் வந்ததும் அதை நாங்களே ஷேர் பண்ணிப்போம். ஒரு மிருகம் கூட அதுக்கு பசிச்சா தான் இன்னொரு மிருகத்தை வேட்டையாடும். பணத்துக்கு வேண்டிய என்ன வேணால் செய்வீங்களா? இதில் இன்னும் வேறு யார் யார் இருக்காங்க? இதே மாதிரி சங்கரனோட பாலிசி கிளைம் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துருக்காரு. சங்கரனோட ஃபாதர் வைத்தியநாதன்ற பேரில் கிளைம் அப்ளை பண்ணியிருக்காங்க.
சார் அது யாருன்னு தெரிஞ்ச அந்த கேஸே முடிஞ்ச மாதிரி. கடைசியாக கேட்குறேன், வல்லபா யார்? சார் நாங்கள் பிஎன்ஜிசி இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். வைத்தியநாதன் சாரா? சார் உங்கள் பையன் டெத் இன்சூரன்ஸ் கிளைம் அப்ரூவ் ஆயிடுச்சு சார். ஆமாம் ஆமாம், நாங்களே நேரில் வந்து செக் கொடுத்துருவோம் சார். உங்கள் அட்ரஸ் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். வைத்தியநாதன் நம்பர் 13. கூட்டு போங்க சார் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும்தான் சொல்கிறான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணாவதாக ஒருத்தன் இருக்கான், வல்லபான்ட்டு. அது யார்? ஓகே, இந்த கேஸ் உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வெற்றி. நான் சொல்கிறபடி செய். சார் இங்கே மாதவன் சென்னையிலேருந்து வந்தவர். மாதவனா? அவர் அப்பா காரியத்துக்கு வேண்டி ஆத்தங்கரைக்கு போயிருக்கார். அங்கே சீக்கிரம் ஆயிடும். செத்த நாள் இருங்கோ, வந்துருவார். சரிங்க சார். சரி வாங்க. நானும் கிளம்புற கோளுக்கு போகணும். वर्णदेवताभ्यो नमो नमः। त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमपबन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। சார் நான் கூட நேற்று ஃபோனில் பேசினேனே. வெற்றி. சத்த உட்காருங்கோ, அவர் முடிச்சிட்டு வந்துடுவார். ரித்யாஸ் மகவை நமசோபசத்யா மித்ரந்தேன்னோஸ்தோ அனுராதான் அவிஷா வர்த்தயந்தः சதஞ்சீவேன சரதஸ்ஸ வீரா சுக்லாம் பிரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ममो பார்த்தமஸ்தே துர்தே ஜெகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம். பூனல இடம் பண்ணிக்கோங்க. இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் ஆத்துல கரைச்சிருங்கோ. சரிங்க சார். இருங்க வந்துடுறேன்.
அதே யோசிச்சுட்டு இருக்காத. என் கண்ணு முன்னாடி வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியலடா. சாவுக்கு நானும் காரணமாயிட்டேன்ல. முதல்ல அப்படி பேசுறதை நிறுத்து. அவனுக்கு இப்படி நடக்கணும்னு நீ எதுவும் தெரிஞ்சு செஞ்சியா? இல்லைல்ல. தப்பு செஞ்சோடனே வை. செஞ்ச தப்பை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் சொல்யூஷன் கிடைக்காது வெற்றி. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. சரி, ஆஃபீஸில் பேசுனியா? இன்னும் யார்கிட்டையும் பேசலடா. பேசாமல் போலீஸ்க்கு போனா நம்பினே உங்களை கூப்பிட்றாங்க. போகிறேன். நம்ம எதாவது செஞ்சாகணும் வெற்றி. அடுத்து இது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ஹலோ, நான் கமலக்கண்ணன் பேசுகிறேங்க. சார் ஒரு நிமிஷம். கமலக்கண்ணன் பேசுகிறாரு. ஹலோ ஹலோ, நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்களா? சார், உங்ககிட்ட பேச 2 days ட்ரை பண்ணிருக்கேன் சார். 2 நாளாக நான் ஊரில் இல்லை. ரிசப்ஷனில் உங்கள் நம்பரை கொடுத்தாங்க. ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொன்னீங்களாமே. என்ன விஷயம்? சார், உங்கள் மொபைலேருந்து பேசுகிறேண்ணா. சார், ஒரே நிமிஷம் சார். சார், வர லைன்லேருந்து நான் சொல்கிற நம்பர் கூப்பிட முடியுமா சார்? எதுக்கு? சார், ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ப்ளீஸ். சரி, சொல்லுங்கள். 22492951. ஹலோ, சொல்லுங்கள். சார், என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். பேசணும்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார், உங்கள் லைஃப் பற்றின விஷயம். உங்கள் நேரில் மீட் பண்ணி பேசணும். லைஃப் பற்றின விஷயமா? சார், உங்களை சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் மொபைலை டேப் பண்ணுறாங்க, உங்களை சுற்றி நிறைய ஆபத்தான விஷயம் இருக்குது. பட் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். ஸோ அதை பற்றி மீட் பண்ணி பேசணும். ஹலோ, யாருங்க நீங்கள்? திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்க, நேரில் பார்க்கணுன்றீங்க, ஆபத்து அது இதுன்றீங்க. சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாதுங்க. இட்ஸ் a waste of time. கமலக்கண்ணன், 5.5 inches, 81 kgs, புதுக்கோட்டை மாவட்டம். அப்பா பேர் நடராஜன், பேங்க் எம்ப்ளாயி. அம்மா வசந்தி, ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ 2 பேருமே உயிரோட இல்லை. லாஸ்ட் 2 இயர்ஸாக கீழ்பாக் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. ஒர்க் பண்ணுற கம்பெனி டெக்னோமார்க். லாஸ்ட் மந்த் salary 96,536. லாஸ்ட் மந்த் மொபைல் பில் 3,574. ஃபினான்ஸ் டிவிஷனில் ஒர்க் பண்ணுறீங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த கம்பெனிலாம் இருக்கீங்க. சார், கமலக்கண்ணன் சார். ஹலோ வெற்றி, எங்கே இருக்க? மதுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என் ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்கு. மது உனக்கு எதுவும் பேசினாளா?
ஏய் என்னாச்சு கமலக்கண்ணனை பாத்தியா? நம்பி இன்னும் மது மட்டும் தானே பாக்கி. ஏய் என்னாச்சு? நம்பி நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. ஒன்றே திங்ஸ் எல்லாம் நம்ம சாய்நகர் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. மதுவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் லேப்டாப்ல டெலிட் பண்ணிடு. இப்போ அவ்வளோ பார்க்க போயிட்டு ஆட்டோ அடையார் போகணும். வண்டி எடுங்க போகலாம்.